அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னே, அவர் முதல் விஷயம் அவர் அவங்க சமூக மக்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஒன்று கட்சி அவர் பக்கம் தான் இருக்கு. வர நான் அதனால தான் தெளிவான வார்த்தையை தேர்தல் ஆணையம் அந்த பக்கம் தான் இருக்கு. நான் தெளிவான வார்த்தையை பயன்படுத்திட்டேன் முதல்லயே. அதுக்காக தான் தன்னுடைய தந்தையும் அவரை புறக்கணிச்சிட்டாங்க, சமூகமும் புறக்கணிச்சிச்சு, தந்தையும் புறக்கணிச்சிட்டாரு. ரெண்டு பேரும் புறக்கணிச்சதுனால தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்காக அன்புமணி பேசுறாரு. சரி, அப்படி இருப்பை காட்டுறதுக்கு பேசுறதுல கூட கொஞ்சமாவது உண்மை இருக்கான்னு பார்க்கணும். அவர் திடீர்னு ஆர்ப்பாட்டம் நடத்துறேன், போராட்டம் நடத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. சார், நான் தெளிவா கேட்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு யார் எடுக்கணும்? அது யாரோட வேலை? மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் எடுக்கணும்? அதோட வேலை யாரு? நீ யாரோட கூட்டணி வச்சிருக்கீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றிய அரசு, மோடி, பாஜக. வாய் திறந்து நேரா பாஜக மோடின்னு பேசுங்க. மோடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சொல்லுங்க, பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? இதுல திமுக எங்க வந்தது? நான் தெளிவா கேட்கிறேன், அன்புமணி ராமதாஸ் தயவு செய்து வரலாறை படிச்சுட்டு பேசணும். வன்னியர் சங்கம் போராட்டம் நடக்கும்போது அன்புமணி ராமதாஸ் எங்க போயிருந்தாரு? வன்னியர் சங்கம் போராட்டம் நடத்தப்பட்ட காலகட்டங்கள்ல அன்புமணி ராமதாஸ் எங்க முதல்ல போராட்டத்தில் எங்க கலந்துகிட்டாரா? எம்ஜிஆர் 21 பேரை சுட்டு கொண்டாரு சார். மாணவரா இருந்திருப்பாரு. நான் சொல்லிடுறேன், எல்லா கட்சியிலும் எம்ஜிஆர் 21 பேரை சுட்டு கொண்டாரு. அந்த 21 பேருக்கு மணிமண்டப கட்டணத்து திமுக. அந்த 21 குடும்பத்துக்கும் அரசு வேலை வாய்ப்பு கொடுத்தது திமுக. இடஒதுக்கீடு, வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக. இது சம்பந்தமா விழுப்புரத்தில் மாநாடு போட்டு பெரியவர் ராமதாஸ் என்ன பேசினாருன்னு தயவு செய்து வரலாறு தெரிஞ்சா அன்புமணி ராமதாஸ் பேசணும்.